மத்திய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா மற்றும் ஜிதேந்திர சிங் உடனான கரப்பான் ஜனதா கட்சியினரின் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நிறைவு. தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளோம் என கரப்பான் ஜனதா பிரதிநிதிகள் பேட்டி. நீட் தேர்வால் தற்கொலை செய்த மாணவர்களின் குடும்பத்துக்கு நிவாரணம் தர அரசு ஒப்புதல் என சிஜேபி தகவல். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான வழக்குகளை திரும்பப் பெறவும் அரசு ஒப்புதல் அளித்ததாக தெரிவித்த சிஜேபி. கரப்பான் ஜனதா கட்சியினர் 3 கோரிக்கைகளையும் 2 சீர்திருத்த ஆலோசனைகளையும் முன்வைத்ததாக மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா பேட்டி. கரப்பான் ஜனதாவின் கோரிக்கைகள் குறித்து நாளை பதில் தருவோம் எனவும் அறிவிப்பு. தேர்வு முறைகேடுகளை தடுக்க சட்ட திருத்த வரைவு. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். டெல்லியில் போராட்டம் நடத்தும் மாணவர்கள் மீது பெல்லட் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மாணவர்கள் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் மாணவர்கள் பங்கேற்க வேண்டாம் என டெல்லி பல்கலைக்கழகம் சுற்றறிக்கை. போராட்டத்தில் பங்கேற்றால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜேஎன்யூவும் எச்சரிக்கை. நீட் முறைகேடுகளுக்கு எதிரான போராட்டத்தில் கைவண்ணத்தை கையில் எடுத்த இளைஞர்கள். சித்திர எழுத்துகளாலும் வாசகங்களாலும் ஓவியங்களாலும் டெல்லியில் போராடும் இளைஞர்கள். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய அரசு விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவு. தவறுகள் மீண்டும் தொடர்வதை அனுமதிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. தேர்வு முறையில் முழுமையான சீர்திருத்தம் கொண்டுவரப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். அதுவரை நீட் விவகாரம் தீவிரமாக கண்காணிக்கப்படும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திட்டவட்டம். நாடாளுமன்றத்தை 5வது நாளாக முடக்கிய தேர்வு முறைகேடு விவகாரம். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவின் இருக்கையை முற்றுகையிட்டு முழக்கம். मैंने जवाबदेही तय करते हैं. सदन में गतिरोध पैदा न करें. सदन संवाद चर्चा स्थगित की जाती है. தொடர் அமளியால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒத்திவைப்பு. 2 நாள் விடுமுறைக்கு பிறகு திங்கட்கிழமை அவை கூடும் என அறிவிப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் இன்றும் ஆர்ப்பாட்டம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தி போராட்டம். வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் கடும் தண்டனை வழங்க வழிவகை செய்யும் மசோதா மாநிலங்களவையில் தாக்கல். மத்திய அமைச்சர் நித்யானந்த ராய் தாக்கல் செய்தார். I think the ayes have it, the ayes have it, the ayes have it. தமிழகம் முழுவதும் தீவிரமடைந்துள்ள நீட் எதிர்ப்பு போராட்டம். டெல்லியில் போராடும் மாணவர்களுக்கு ஆதரவாகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் முழக்கம். சென்னை லயோலா கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து நுழைவாயிலில் போராட்டம். காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையை அடுத்து கல்லூரி வளாகத்துக்குள் சென்ற மாணவர்கள். நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி சென்னையில் மே 17 இயக்கம் சார்பில் போராட்டம். நுங்கம்பாக்கத்தில் உள்ள மத்திய அரசு அலுவலகமான சாஸ்திரி பவனை முற்றுகையிட்டு முழக்கம்.
நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி வகுப்புகளை புறக்கணித்த புதுச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்கள். நுழைவுத் தேர்வுகளால் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. தமிழக முதல்வர் விஜயும் கர்நாடகா முதல்வர் சிவக்குமாரும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் சந்திக்க திட்டம். காவிரி நதிநீர் பங்கீடு, மேகதாட்டு அணை விவகாரம் குறித்து பேச ஏற்பாடு. முதல்வர் விஜய் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகா செல்வதை உறுதி செய்த வேளாண் துறை அமைச்சர் வினோத், மேகதாட்டு அணை திட்டத்தை தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் திட்டவட்டம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகா தமிழக முதல்வர் செல்ல இருக்காங்க. நாங்கள் தான் ஆரம்பத்துலேருந்து என்ன சொன்னோம், அவங்க மேகதாது கட்டுறதா இருந்தாலும் நாங்கள் தமிழக அரசு ஒருபோதும் அதை அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா அது நம்மளோட உரிமை, அதை விட்டு கொடுக்க மாட்டோம்னு அப்பையிலேருந்து சொல்லிட்டுருவோம். ஸோ அது சம்பந்தமாக கட்ட விடாமல் இருக்கிறது ஆலோசனை கூட்டத்திற்கு முதல்வர் அவர்கள் செல்ல இருக்கிறார். கர்நாடகாவிலிருந்து காவிரி நீரை பெற முதல்வர் விஜய் போர்க்கால நடவடிக்கை எடுக்க முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். குறுவை, சம்பா சாகுபடி பாதித்த விவசாயிகளுக்கு புதிய நிவாரண தொகுப்பினை அறிவிக்கவும் வலியுறுத்தல். கர்நாடகா செல்வதை முதல்வர் விஜய் கைவிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். மேகதாட்டு அணை விவகாரத்தில் கர்நாடக அரசுடன் எந்த வகையிலும் பேசக்கூடாது என்றும் கோரிக்கை. ஆந்திர அரசு அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்ட காசிமேடு மீனவர்களின் விசைப்படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தாவேக அரசுக்கு அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தல். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை வேறு இடத்துக்கு மாற்ற தாவேக அரசு இதுவரை மத்திய அரசிடம் கோராதது ஏன் என சீமான் கேள்வி. அரசின் உண்மையான நிலைப்பாடு குறித்து உரிய விளக்கம் அளிக்கவும் வலியுறுத்தல். ஜனநாயகன் திரைப்படத்துக்காக அறிவிக்கப்படாத அரசு விடுமுறை அமல்படுத்தப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றச்சாட்டு. திரைப்படத்தை பார்த்து அமைச்சர்கள் கண்ணீர் வடித்ததை விமர்சித்தும் வீடியோ வெளியீடு. ரீல்ஸ் போடுவதற்கோ போட்டோஷூட் நடத்துவதற்கோ இது சினிமா இல்லை என பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம். ஆட்சிக்கு வந்த 3 மாதத்தில் மக்களின் அடிப்படை தேவைகளை கூட தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் குற்றச்சாட்டு. வாழ்வாதாரத்தை கொண்டது இது ஒன்றும் சும்மா சினிமா கிடையாது. சீன் பண்றதுக்கோ ரீல்ஸ் போடுறதுக்கோ வெறுமனே போட்டோ ஷூட் பண்றது கிடையாது. பல கோடி மக்களினுடைய வாழ்வாதாரத்தை இன்னைக்கு இந்த அரசு கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளணும். ஜனநாயகன் படத்துக்கும் மாணவர்களின் போராட்டத்துக்கும் தொடர்பில்லை. மாணவர்களின் போராட்டத்தை ஜனநாயகன் படம் மழுங்கடித்து விட்டதா என்ற கேள்விக்கு ஜேசிடி பிரபாகர் பதில். மாணவர்களுடைய போராட்டத்துக்கும் படத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த படத்தை பார்ப்பதன் மூலமாக மூளைக்கும் சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் ஏற்படுமே தவிர அது மாணவர்களுடைய மூளையோ வேறு யாரு மூளையோ மூளை செலவை செய்கிற படம் அல்ல அது. சமயபுரம் கோயில் அலுவலர், வடபழனி கோயில் இளநிலை உதவியாளர் ஆகியோர் பணியிடை நீக்கம். சொத்து குவிப்பு, நிர்வாக ஒழுங்கின்மை புகார்கள் அடிப்படையில் அமைச்சர் ரமேஷ் நடவடிக்கை. தலைமைச் செயலகத்தை வேறு இடத்துக்கு மாற்றுவது குறித்து தமிழக அரசு பரிசீலித்து வருவதாக தகவல். செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் புதிய கட்டுமானங்களுக்கு அனுமதி இல்லாததால் முதல்வர் ஒப்புதலுடன் அமைச்சர்கள் ஆலோசனை.
குதிரை பேர வழக்கில் முன்ஜாமீனுக்கான பிணைத் தொகையை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செலுத்தினார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. காலையும் மாலையும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகவும் நிபந்தனை. சீமை கருவேல மரங்களை அகற்ற அனுமதி கோரும் தன்னார்வ நிறுவனங்களுக்கு 24 மணி நேரத்துக்குள் ஒப்புதல் தர உத்தரவு. சீமை கருவேல மரங்களை அகற்ற தேவையான நிதியை அரசு ஒதுக்கவும் உயர்நீதிமன்றம் ஆணை. சத்தீஸ்கரின் சுராஜ்பூர் மாவட்டத்தில் நிலக்கரி சுரங்கத்துக்கு நிலம் கையகப்படுத்த பழங்குடி கிராம மக்கள் எதிர்ப்பு. பழங்குடி மக்கள் போலீசிடையே மோதல் வெடித்ததால் பெரும் பதற்றம். ஜம்மு காஷ்மீர் முழுவதும் இரவு முழுவதும் வீடு வீடாக அதிரடி சோதனை. அனந்த்நாக்கில் தலைமை காவலர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் 3500க்கும் அதிகமானோரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை. இந்தியாவில் அவசர மருத்துவ தேவைகளுக்கு ஏர் ஆம்புலன்ஸ், ட்ரோன்களை பயன்படுத்த திட்டம். யூப்ளேன் அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. ஒரு மாதத்தில் உணவு டெலிவரி சந்தையில் களமிறங்குகிறது பிளிப்கார்ட். பெங்களூருவில் சோதனை முயற்சியாக தனி செயலியை அறிமுகப்படுத்தவும் திட்டம். கச்சா எண்ணெய் விலை $100 தொட்ட நிலையில் இந்திய பங்குச் சந்தைகளில் கடும் சரிவு. சென்செக்ஸ் 330 புள்ளிகள், நிப்டி 100 புள்ளிகள் சரிந்து வர்த்தகம். கட்டாய தொழிலாளர் முறையை தடுக்க தவறியதாக கூறி இந்தியா உள்ளிட்ட 60 நாடுகள் மீது அமெரிக்கா 10 விழுக்காடு கூடுதல் வரி விதிப்பு. அமெரிக்க வரி விதிப்பால் இந்தியா ஏற்றுமதி பாதிக்கப்பட வாய்ப்பு. செங்கடலில் சவுதி எண்ணெய் கப்பல்கள் மீது யேமனின் ஹவுட்டி கிளர்ச்சி படையினர் தாக்குதல். மேற்காசியாவில் தீவிரமடையும் மோதல். பதற்ற சூழலால் பீப்பாய்க்கு $100 தாண்டிய கச்சா எண்ணெய். காலநிலை மாற்ற பாதிப்புகளால் உணவு கிடைக்காமல் குழைக்கடா பறவைகள் உயிரிழக்கும் அபாயம். பெருநாட்டில் துறைமுகங்கள், சந்தைகளில் உணவு தேடி குவியும் பறவைகள்.